ராதே ராதே ராம் ராம். ஈஸ்வர் தாஸ் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்திருக்காரு. பரம பக்தர், எப்பவும் ஜபத்தியானம்னு இருக்கக்கூடியவர், வைராக்கிய பக்தி பண்ணக்கூடியவர். குச்சேலர் மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தாரித்ரியம். அவங்க மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பக்தி பண்ணுறீங்க, பகவான்கிட்ட செல்வத்தை கேளுங்க, நமக்கு குறைந்தபட்சமாக தேவைப்படக்கூடிய செல்வத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மீதியெல்லாம் சாதுக்களுக்கும் சத்சங்கத்துக்கும் செலவழிக்கலாம், உரிமையோடு நீங்கள் செல்வத்தை கேட்கலாமேன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நம்முடைய தாரித்ரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிராரப்தத்தினால பகவான்கிட்ட பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பக்தி பண்ணக்கூடாது, பக்திக்காக மட்டுமே பக்தி பண்ணணும்னு வைராக்கியத்தோடு இருந்துடுறாரு. ஒரு நாள் அவங்க குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அழறான். என்னன்னு கேட்கும்போது பசியில் அழறான். வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த தானியமும் இல்லைன்னு சொல்லும்போது அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. போயிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு, கண்ணா கவலைப்படாத, நான் உனக்கு இப்போ சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு வெறும் அடுப்பை ஏற்றிட்டு சும்மா தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, இதோ உனக்கு நான் கிச்சடி பண்ணிகிட்டே இருக்கேன், வேகிற வரைக்கும் நீ கிருஷ்ண கதையை கேட்டுகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கதையை சொல்கிறாரு. அந்த குழந்தை களைப்பில் கதையை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். ரொம்ப வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும். அந்த நேரத்தில் பார்த்தா உண்மையே கிச்சடியோட வாசனை வருது. அங்கே பார்த்தா சாட்சாத் அந்த வைகுந்தபதி, அந்த துவாரகாதீஷனே அங்கே கிச்சடி பண்ணின்னு இருக்கான். பண்ணி அந்த குடும்பத்துக்கு அவன் கையாலேயே அன்றைக்கி பரிமாறி உணவெல்லாம் கொடுத்தான்னு பார்க்குறோம். அவனுடைய தாரித்திரியத்தெல்லாம் போக்கி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அப்புறமா அந்த குடும்பத்துக்கே அவர் வைகுந்த பிராப்தியை கொடுத்தார் அப்படின்னு வருது. ராதே ராதே.